ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்ட்டான மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தான் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கார்ன்பிளான் மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சட்டுனே நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். மீனை மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்பூன் வச்சு நல்லா சுற்றி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் எல்லா சைடும் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் நல்லா மசாலாலாம் பிரட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் பிரட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிரட்டி வச்சுருந்த மீனெல்லாம் 1 பை 1 போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே நன்றி. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இப்போ மீன் ஒன் சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த சைடு பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ மீன் பாருங்கள், ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மீன் 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. நான் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 2 சைடுமே நல்லா மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ மீன் 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருந்த எல்லா மீனையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா மீனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.